எப்பயுமே எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய ராசின்னு ஒன்று இருக்கும். இதில் கடகம் சிம்மம் எதிர்பார்ப்பு வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. எப்போ எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும், நான் வாழ்க்கையை நடத்திக்கணும். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே. ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலையை வச்சு தான் அவள் எந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்கா, எவ்வளோ அளவுக்கு மாடலேஷனாக இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். கணவன் மனைவி ரெண்டு பேருமே அழகு தம்பதிகளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா மேஷம் பட் ரிஷபம் ரெண்டு விஷயம். அதுக்கடுத்தது துலாம் விருச்சிகம். இந்த ரெண்டு ராசிகள் வந்து அழகுக்கு குறையே இருக்காது. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணால் இவ்வளோ மாரி லவ் பண்ணுறோம் யாருமே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய லைனில் காதலுக்கே வந்து இவங்க தான் உரித்தான மாதிரி காதல் பண்ணுவாங்க. இவன் ஏற்கனவே முன் ஜென்மத்தில் லவ் பண்ணி அவளோடு ஒன்றா இருந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் 7 ஜென்மத்துக்கும் உனக்கு வருவோன்னு வாக்கு கொடுத்ததால தொடர்ச்சியாக இந்த ஜாதகம் வந்து கணவன் மனைவியாக வரக்கூடிய ஜாதகமாகவே இருக்கும். இந்த கடகம் சிம்மம் இவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே திருமணம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களாம் சீக்கிரமாக திருமணம் அடையும். அப்படி திருமணம் அடைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கையில் பெரிய ட்விஸ்ட் இருக்கும். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பத்தில் புத்திரம் இல்லை என்ற பேரே வர்றது கிடையாது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா சக்தி உபாசகர் டாக்டர் ஓம் சக்திராஜ் அவங்க கிட்ட தான் ஜோதிடத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வாழ்க 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 சர்வம் சக்திமய். கண்டிப்பாக. ஸோ நிறையா விஷயங்கள் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் கேட்க போகிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லா இளைஞர்கள் மனதிலையும் அந்த விஷயம்தான் இருக்கும். எல்லா பொண்ணுங்க மனசுலையும் எனக்கு அழகான கணவர் வேணும், எனக்கு அழகான மனைவி வேணும் அப்படின்னு சொல்லும். அழகான கணவர் மனைவி பார்க்கவே முடியாது. ஒன்று பையன் அழகாக இருப்பார், இல்லை பொண்ணு வந்துட்டு அழகாக இருக்கும். ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறவங்க அந்த மாதிரியான ஜோடிகள் பார்க்க முடியாது. எந்த ராசிக்காரர்கள் கணவனும் மனைவியும் அழகாக இருப்பாங்க? அழகு ஒரு அற்புதமான விஷயம். ஒரு கிரக காரகத்துவத்திலே அழகுன்றதுக்கு காரகத்துவமான கிரகம் சுக்கிரன் தான். அந்த ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலையை வச்சு தான் அவள் எந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்கா, எவ்வளோ அளவுக்கு மாடலேஷனாக இருக்கான்றதை நம்ம பார்த்துக்க முடியும். சுக்கிரன் தான் காரணமா? ஆமாம், அழகுக்கு காரணமே சுக்கிரன் தான். சுக்கிரன்னா வாசனை திரவியங்கள்னு பேர். சுக்கிரன் ஒரு ஆதிபத்தியத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா அவள் மெனக்கிடுற மாரி அவள் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு, கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு கூட. அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே அழகு தம்பதிகளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா மேஷம் பட் ரிஷபம் ரெண்டு விஷயம். அதுக்கடுத்தது துலாம் விருச்சிகம். இந்த ரெண்டு ராசிகள் வந்து அழகுக்கு குறையே இருக்காது. ஒன்று உயரமாக ஸ்டிம் பாடியாக 6 பேக் வச்சுருக்கக்கூடிய ராசிகள் அது. இவா வந்து பெரிய நயன்தாரா மாதிரியும் ஒரு சமந்தா மாதிரி இருக்கக்கூடிய ராசிகள் வந்து ரிஷபம் ப்ளஸ் வந்து துலாம். இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுது. என்ன ஒன்று பகவான் வந்து இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா மேஷத்துக்கு வந்து நம்ம வந்து 7ஆம் இடம், அப்போ ரிஷபத்துக்கு இது 7ஆம் இடம். இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டா அப்படின்னா ரொம்ப லவ்வபிள் கப்புளாக இருப்பாள். இருக்கா மனைவி விட்டு கொடுக்கவே மாட்டா. புருஷன் ஒரு இடத்த ஃபோன் பண்ணி எடுத்து முட்டான்னா யார் கூட பேசுறா, எங்க பேசுறான்னு பின்னாடி யாரு கூட பேசுற இருப்பா. அப்ப சந்தேக உணர்வுகள் இதை வந்து அவங்க வந்து சந்தேகமா எடுத்துக்க கூடாது. இதுல ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும். என்னடா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணா இவ்வளவு மாதிரி லவ் பண்றோம் யாருமே பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய லைன்ல காதலுக்கே வந்து இவங்க தான் உரித்தான மாதிரி காதல் பண்ணுவாங்க. பட் திருமணமான உடனே இந்த பொசசிவ் சென்ஸ் வந்து அதிகமாகிடும். அதிகமாகக்குள்ள நம்ம கணவன் நமக்கு மட்டும்தான் சொல்லணும், என் கணவன் எனக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சப்ஜெக்டில் வருவாங்க. அப்போ லவ்வபிள், ஹேண்ட்ஸம், பியூட்டி இது எல்லாத்துக்கும் தகுதியான ராசி அப்படின்னா மேஷம், துலாம், விருச்சிகம், ரிஷபம் இந்த ராசி நம்ம. சரி, மற்றவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க எனக்கு அது புரியல. எனக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு அமையாதா? அதாவது எந்த ராசிக்கு அமையாதுன்னு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். ஓ அப்படியும் இருக்கா சார்? இருக்குது. எப்பயுமே எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய ராசின்னு ஒன்று இருக்கான் இல்லையா. அப்போ மனைவி வழியில் அவன் ஆஹா ஓஹோன்னு திங்க் பண்ணியே இருப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆகத்தும் நாளாயிடும், மனைவி கிடைக்கிறதும் நாளாயிடும். அப்படி மனைவி கிடைச்ச மனைவி வச்சுன்னா அவன் வந்து குடும்பத்தை நடத்தி ஆகணும் அப்படின்னா கடகம் சிம்மம், அப்போ மகரம் கும்பம். இதில் கடகம் சிம்மம் எதிர்பார்ப்பு வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. எப்போ எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும்,
நான் வாழ்க்கை நடத்திக்கணும், எனக்கு கல்யாணம்னா போதும், எனக்கு கல்யாணம் தான் போதும். ஆனால் இதில் என்ன ஒன்று நடக்கும், இது வந்து அழகு தம்பதிகளாக இருப்பாங்க. இந்த தம்பதிகள் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருப்பாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அழகு என்ன பண்ணும், ஒரு 35-40 வயசு சொட்டை வந்துடும், ஊடி வந்துடும், வெள்ளை ஆகிடும். இது கண்டினியூ ஆகுமா? ஆகாது. இதுவே வந்து கடகம் சிம்மம் எடுத்துட்டோம் வச்சுங்களேன், இது வாழ்க்கை முழுசுமே இது ரெண்டுமே என்ன பண்ணும், 24 hours பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு போயிடும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது குறியாயிடும். அப்போ 2 பேரும் சேர்ந்து, இந்த கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மாரி ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. இதுதான் ஒரு பாயிண்ட்டு. இதில் மகரம் கூட கொஞ்சம் தப்பிச்சிடும். இதில் கும்பம் மாட்டிக்கும், பட் கடகம் மாட்டிக்கும், சிம்மம் மாட்டிக்கும். இது வந்து எதிர்பார்த்த கலத்திரம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். ஆனால் கிடைச்ச கலத்திரத்தை அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பின்னாடி காலகட்டத்தில் அவங்கள மாதிரி ஒரு தம்பதிகள் யாரும் இல்லடான்ற மாதிரி ஆகிடும். இதுதான் விஷயம். சரி, இப்போ வந்துட்டு எந்த ராசிக்காரர்கள் வந்துட்டு அழகான கணவன் மனைவி கிடைப்பாங்க அப்படின்னு, எந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது. ஸோ எதிர்பாராமல் சில பேர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க சார், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க, பார்த்தா 2 பேருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் யாருக்கு அமையும்? அதாவது இதில் வந்து உன் கூட நான் கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு 7 ஜென்ம தொடர்பு இருக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆஹா, கமலஹாசன் பாட்டு மாதிரியே இருக்கே சார். முன் ஜென்ம தொடர்பு உள்ள ஜாதகம்னு சில ஜாதகங்கள்லாம் இருக்கும். இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சுக்கிரனுடைய இடத்துல செவ்வாயும் செவ்வாயினுடைய இடத்துல சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 2 பிள்ளையோட ஜாதத்தையும் பார்க்கணும், பொன் ஜாதத்தையும் பார்க்கணும், ஆண் ஜாதத்தையும் பார்க்கணும். இவனுடைய செவ்வாய் எடுக்கிற இடத்துல அந்த பிள்ளையினுடைய ஜாதகம் சுக்கிரன் இருக்கும், அந்த சுக்கிரன் இருக்கிறதுல இந்த பிள்ளையினுடைய செவ்வாய் இருக்கும். இப்படி மிங்க இருந்துச்சுன்னா இவன் ஏற்கனவே முன் ஜென்மத்தில் லவ் பண்ணி அவளோடு ஒன்றா இருந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் 7 ஜென்மத்துக்கும் உனக்கு வருவோன்னு வாக்கு கொடுத்ததால தொடர்ச்சியாகவே இந்த ஜாதகம் வந்து கணவன் மனைவியாக வரக்கூடிய ஜாதகமாகவே இருக்கும். முன் ஜென்ம தொடர்பு உள்ள ஜாதகம் அப்படின்னு பேர். அவங்க அவ்வளோ ஈர்ப்பு தன்மையாக இருப்பாங்க, அவ்வளோ வாழ்க்கையை வந்து ருசிச்சு வாழ்வாங்க. அந்த ஜாதகங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். சரி, சில பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் சார். கல்யாணத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒரு அக்கா கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, பிடிச்சி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா படித்து முடித்த உடனே மாப்பிள்ளை வந்திருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீக்கிரமெல்லாம் கல்யாணம் ஆகுதுல எந்த ராசிக்காரர்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்? இளமையில் திருமணம் அப்படின்னு பேர். சில பேர் 12th படிக்கும் போதே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ இதுக்கு எல்லாமே காரகத்துவம் என்ன பண்ணுன்னா, எங்கே சீக்கிரமாக ஒரு விஷயம் நடக்குதோ, நீங்கள் இளமை திருமணத்தை பற்றி தான் கேட்டீங்க, பின்னாடி கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதையும் நம்ம அனுசரணை பண்ணி தானே சொல்ல ஆகணும். அப்போ இளமையில் திருமணம் இவங்களுக்கு நடக்கும், ஆனால் நடக்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இதே ராசி தான் நான் மறுபடியும் மெயின் பண்ணுறேன். இந்த கடகம் சிம்மம் இவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே திருமணம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களாம் சீக்கிரமாக திருமணம் அடையும். அப்படி திருமணம் அடைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கையில் பெரிய ட்விஸ்ட் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, இந்த கடகம் சிம்மம் எல்லாமே நிதானமான திருமணம் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். படிக்கும்போதே திருமணம், 20 வயசுக்குள்ளே திருமணம், இதெல்லாம் வந்து இந்த கடக சிம்மத்துக்கு நடக்கும். ஏன்னா அவன் வந்து செயினில் மாட்டணும், சிறைச்சாலைக்கு போகணுன்றது விதியாக இருக்கும். அந்த விதி அங்கே வேலை செய்யும் அவனுக்கு. அப்போ சின்ன வயசில் கல்யாணம் ஆகிட்டு பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கடக சிம்மத்துக்கு தான் கிடைக்கும். பார்த்தா எங்கே பார்த்தாலும் பிரிஞ்சு போயிடுறாங்க. 1 மாதம் கல்யாணம் ஆகி 1 மாதம் பிரிஞ்சுட்டாங்க, கல்யாணம் ஆகி 1 வாரம் பிரிஞ்சுட்டாங்க, கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு போன கப்பலை வந்து பிளான் பண்ணி கொண்டுறாங்க, மனைவியே வந்துட்டு கணவரை கொண்டுறாங்க. அந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரியான ராசிகள்லாம் என்ன ராசி? கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது இதுக்கு மெயின் காரகத்துவம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வளர்ச்சி தான். எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கிள் டிப்ஸில் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு அரைகுறையாக தெரிஞ்சுக்கணும், ஒன்றுத்தையும் முழுசாக தெரிஞ்சிக்காமல் எனக்கு எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே அதில் இருக்கிற அத்தனை தத்துவத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட வேண்டியது தான். ஏன்னா ஒரு ஜாதகர்கிட்ட ஒரு ஜாதகத்தை எடுத்து போய் கொடுத்து அந்த ஜாதகர் பலன் சொல்கிறது, சார் 3 நிமிஷத்தில் சொல்லுங்கள் சார், நானே பார்த்துட்டேன் சார், எல்லா பொருத்தமும் சரியாக இருக்குது, நீங்கள் ஊன்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி தான் ஜாதகமே அங்கே போகுது. நாங்கள் முடிச்சோம் எல்லா விஷயமும் இவங்களே முடிவு பண்ணிட்டுருப்பாங்க, பரிய வரைக்கும் இவங்களே போயிட்டுருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஜாதகர்கிட்ட அந்த ஜாதக நோட்டை எடுத்து போய் கொடுக்கணும்? அவர் என்ன சொல்லுவார்னா, எப்படியாவது போட்டும் நம்மளுக்கு என்ன கிடக்குது, இவங்களே முடிவு பண்ணின்னு வந்துட்டாங்க அப்படின்ற மைண்ட் கான்செப்ட் வரைக்கும் அவர் போவார். அப்படி அவர் ஏதாவது மறுப்பு தெரிவித்தா கூட இவங்க அதை வந்து ஆமோதிக்காமல் இவங்க விஷயத்தை இவங்க பண்ணிடுவாங்க. இன்றைக்கி கணவன் மனைவி தம்பதிகள் என்பது ஜாதகர்னுடைய 100% ட்ரூவான விஷயத்தில் நடக்குதா அப்படின்னா இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் பண்ணிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. பொதுவான விஷயம் என்னென்னா, ஒரு பெண்
ஒரு ஆணுக்கு இவள் எப்படி சரியாகுவாள் அப்படின்னு அந்த ஜாதகத்தை நம்ம பிரித்து பார்த்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஆக்சுவலாக ஒரு 3 days டைம் கொடுக்கணும் ஒரு ஜாதகத்தை. இன்றைக்கி நெட்டில் பேரையும் நட்சத்திரத்தையும் போட்டு பார்த்த உடனே 10 பொருத்தம் வந்தவுடனே நீங்கள் மட்டும் போயிட்டு கல்யாணம் பண்ணினா அது டைவர்ஸ் போகுது, முதலிரவு நடக்க மாட்டுது, தாம்பத்திய குறைபாடு வருதுன்றது, அப்போ விபத்து நடக்குது, குழந்தை இல்லாமல் என்ற பேர் வருது, எவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து கட்டுப்பாட்டாக வருது. அப்போ இதுக்கெல்லாம் முக்கியத்துவமான காரணம் என்னென்னா முதல்ல பொறுமையாக வேணும். ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நமக்கு என்ன தான் அறகுறையாக தெரிஞ்சிருந்தாலும் 1க்கு மேற்பட்ட முறை ரீசெக் பண்ணி தான் அந்த திருமணங்களை நடத்தி வைக்கணும். இவங்க கேட்ட கேள்வி என்னென்னா ஏன் சார் டைவர்ஸ் ஆகுது, ஏன் விவாகரத்து நடக்குது அப்படின்ற கேள்விகள்லாம் நடக்கும். ஒரே விஷயம், ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஜாதகங்கள் எல்லாமே பொருத்தமாக வந்துடும், 9 பொருத்தமும் வந்துடும், 10 பொருத்தம் கூட வந்துடும். இங்கே இந்த பெண்ணோட ஜாதகத்தில் ஒரு ராகு தசை நடக்குதுன்னு வைப்போம். இந்த ஆணுடைய ஜாதகத்தில் அந்த ராகு வந்து ரிஷபத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு தசை கிட்டத்தட்ட நீண்ட காலம் நடக்குது, அது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. அப்போ தான் ஆரம்ப தசையாக இருக்கும். இந்த பொண்ணு இந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கும், 7ஆம் இடத்து தொடர்பு 2ஆம் இடத்து தொடர்பு வந்தால் கல்யாணம் நடந்துடும். அப்போ இந்த ராகு தசை இந்த பையனுடைய ஜாதகத்தில் நீச்ச தசையாக போயிடுச்சு. அப்போ என்ன நடக்கும், பிள்ளை இல்லாத விஷயம் வரும், அப்போ வாழாமலே போயிருக்கலான்ற மாதிரி விஷயம் வரும், அவளுடைய கனவுகள் எல்லாம் இங்கே மெய்ப்படாது. அப்போ நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வந்துடும், விபத்துகள் வந்துடும். அப்போ இந்த பையனுடைய ஒரு தசை நடக்குது, இந்த தசை இந்த பெண்ணோட ஜாதகத்தில் நீச்சமாகவோ வக்கரமாகவோ அப்போ ஆயுள் குறைபாடான 6, 8, 12 நடக்குது அப்படின்னா அப்போ விபத்து, கண்டங்கள், வலிமை இழந்து போய் வீட்டில் முடவனா உட்காந்து கிடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது. இது எல்லாமே கான்செப்ட் தான். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒழுங்காக முறையாக ஜாதக அமைப்புகளை பார்த்து பரிசீலனை பண்ணி நிதானமாக செய்யணும். ஏன்னா முக்கியமான காலகட்டம் இல்லையா, ஒரு கணவன் மனைவி அப்படின்ற திருமணம் பாதை, அந்த புள்ளி என்பது ஜங்ஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பையன் வளர்ந்து வரான், ஒரு பொண்ணு பூப்படைஞ்சு வளர்ந்து வரா, அவள் அவ்வளோ பிரகாசமாகவும் கற்பனை உலகத்தில் வளர்ந்து வருவா இல்லையா, இவனும் பல கற்பனைகள் இருப்பான் இல்லையா. அப்போ 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் மட்டும் சரியாக அவனுக்கு அமைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு வந்து சொர்க்கம். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, சமுதாயத்தில் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, பிள்ளைகள், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், இன்னும் ஒவ்வொரு கணக்காக அவன் வந்து அப்பில் போய்கினே இருப்பான். அந்த பாயிண்ட் அவனுக்கு மைனஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவன் தாடி வளர்த்துன்னு குடிகாரனாகி இந்த பொண்ணு வீணாகி அவனுடைய வாழ்க்கையே சூனியமாகி போகுது இல்லையா. அந்த பாதையில் எல்லா பெற்றோர்களும் தவறு செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. தான் பெத்த பிள்ளையும் சரியாக போகணுன்ற ஒரு கணிப்பை கரெக்டாக ஒரு உறுதியாக நின்றுட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை 100% நம்பி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க 100% ஜெயிக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயம் சொன்னீங்க. இப்போ சில இடங்களில் பார்த்தா பொண்ணு அமைஞ்சிருச்சு, மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, உடனே எல்லாம் பண்ணோம், இது தானே பார்த்துக்கலாம், அது தானே பார்த்துக்கலாம்னு சில விஷயங்களை அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஸோ இது தானே அப்புறம் பார்த்துக்கலாம், அது தானே இத்தனை பொறுத்திருக்கலாம், 5 இருந்தால் போதாதா, அவங்க எல்லா ஜோதிடம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் ஜாதகம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் 5 இருந்தால் போதாதா, 3 இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சால் போதும், இந்த குடும்பத்தோட இந்த குடும்பம் நம்ம சம்மந்தம் பண்ணால் போதும், ஊரில் எல்லாரும் கல்யாணம் நடக்குது, நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணிடணும்னு ஒரு இதில் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வர கஷ்டத்தை, விபத்தாக இருக்கலாம், குழந்தை இல்லாமல் போயிடும், 2 பேர் சேர்ந்து நல்லபடியாக வாழ மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயம் சொன்னீங்க, பொறுமையாக அந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு எது நீச்சமாக இருக்குது, யாருக்கு எந்த திசை நடக்குது அப்படிங்கிற நிறையா விஷயங்களை தெளிவாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதில் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இதனால குழந்தை இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தா நிறையா பேருக்கு குழந்தை இல்லை, எங்கே பார்த்தாலும் ஐவிஎஃப் பண்ணுறோம், குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பதியர் ஒன்றாவே போய் நிற்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தா ஒரு வீட்டில் 10 குழந்தைகள் இருக்கும், இந்த காலத்தில் பார்த்தா ஒரு குழந்தை குழந்தை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்குமா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குமா. இப்போ ஏன்னா நீங்கள் கேட்டுருக்கிற காரகத்துவம் வந்து 5ஆம் இடத்துடைய காரகத்துவம், இது பெரிய கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. சரி, ஏன் எனக்கு வந்து குழந்தை இருக்க மாட்டேங்குது, நான் புதுசாக நவீன முறையில் குழந்தை பெற்றுக்கிறேன், இன்னொரு பெண்ணுடைய வயிற்றில் என்னுடைய கருவை சுமந்து அவகிட்டேருந்து குழந்தை வாங்கிக்கிறேன், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன சார் ரொம்ப நடக்குது. ஈஸியாக பெற்றாலே எங்கள் பாட்டி 10 குழந்தை பெற்றுட்டு அம்மாட்ட இன்னும் சுகமாக இருக்கிறாளே, ஏன் இங்கே ஒரு குழந்தைக்கே தள்ளாடுது, இந்த விஷயம்லாம் கேட்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம்னா முன்னோர்களுடைய வழிபாடு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாதகத்தில். அதுதான் 5ஆம் இடம்னு சொல்லி வச்சான். அப்போ 5ஆம் இடம் இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே நவீன கலாச்சாரம் எல்லாமே ட்ரெண்டிங்காக நடக்குது, இன்றைக்கி பெரிய சாதனை படைக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இனம், மதம், காந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க தான் செய்யுது, நான் குறை சொல்லலை. அது எது நடந்தாலும்
தன்னுடைய முன்னோர்களை வழிபடும் பழக்கத்தை முதல்ல வச்சுக்கோங்க. இறந்தவர்கள் கும்பிடுறது என்னப்பா சார், அவங்க தான் இறந்துட்டாங்களே, அவங்களை கும்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன சார் வந்துட போகுது, அதனால என்ன எனக்கு கிடச்சிட போகுது, அதுதான் இறந்து போச்சு, அந்த ஆன்மா வாழுதா வாழலையா இல்லை எங்கேயோ போய் பிறந்து போயிருக்குது, அதுக்கு ஒரு பிடி சோறு வைக்கிறோம், ஒரு இலையில சோறு வைக்கிறோம், வச்சா என்ன அது வந்து சாப்பிட போகுதா, அதை நான் தானே சாப்பிட போகிறேன், இப்படிலாம் அறிவு ஜீவிகள் கேள்வி கேட்கறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அப்போ யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பத்தில் புத்திரம் இல்லை என்ற பேரே வர்றது கிடையாது. மெயின் சப்ஜெக்ட் இதுதான். அப்போ அது நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அது தெரியாது. ஏன்னா முன்னோர்களும் சித்தர்களும் வழி வழியாக ஆலய வழிபாடுகள் தென் தமிழகம் மூலாவே வடநாட்டுக்காரன் வந்து அங்கேருந்து வரான், லண்டன்லேருந்து வரான், அமெரிக்காவிலேருந்து வரான், என்னுடைய முன்னோரை நான் பார்க்கணும், என்னுடைய குலதெய்வத்தை கும்பிடணும், அந்த கடைப்பிடி என்னுடைய பரம்பரையில் கண்டுபிடிச்ச பழைய நான் பார்க்கணுன்றதுக்கு இங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிறாங்க. எதுக்காக ராமேஸ்வரம் போகிறாங்க, ஏன் போகிறாங்க? இதுக்கெல்லாம் உதாரணங்களாக கட்டி வைக்கப்பட்ட ஆலயங்கள் அங்கங்கங்க இருக்குது. அப்போ குலதெய்வ பூஜையும் முன்னோர்களுடைய வழிபாடும் யார் ஒருவர் வாழ்க்கையில் இடைவிடாது கடைபிடிக்கிறாரோ அவருடைய குடும்பத்தில் பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது, கணவன் மனைவியால் தொல்லை இருக்காது, குழந்தை பேர் பிரச்சனை இருக்காது, அவ்வளவு வசதியான வாழ்க்கை கிடைக்கும். அத்தனை அபூர்வமாக கிடைச்சிட்டு இருக்கும். இதுதான் உண்மை. அப்போ குழந்தை பேருக்கு எங்கே வச்சுருக்கிறான் வழின்றதை அதுக்குண்டான வைத்தியத்தை நான் சொல்லிட்டேன். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உணவு சரியில்லை, மருத்துவம் சரியில்லை, எனக்கு இந்த மருத்துவர் கைராசி அப்படின்ற கான்செப்ட்லாம் விட்டுடுங்க. முதல்ல நீங்கள் இனம் சார்ந்த திருமணம் பண்ணியிருந்தாலும் சரி, மதம் சார்ந்த தன்னுடைய தாயாருடைய பூர்வீகம் என்ன, தன்னுடைய தகப்பனாருடைய வழிகால் என்ன, அவள் எந்த தெய்வத்தை பூஜிச்சு வச்சுருந்தா, எந்த தெய்வம் குலதெய்வமாக வழிபடு. இன்றைக்கி எல்லாமே மதம் மாதிரி இனம் மாதிரி போனதால இந்த கல்ச்சரை விட்டு மறந்துட்டாங்க. பெரிய அமானுஷம் சார். அங்கே போய் ஆடு வெட்டுறாங்க சார், மாடு வெட்டுறாங்க சார், கறி போடுறாங்க சார், உங்கள் சாராயம் வைக்கிறாங்க சார், பிராந்தி வைக்கிறாங்க சார், சுருட்டு வைக்கிறாங்க சார், இதெல்லாம் என்ன சார் முறை அப்படின்னு சொல்லிட்டு நவீனமயமாக கேள்விகளை கேட்டு 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 என்ன பண்ணும். உங்கள் மூதாதையருக்கு என்ன சார் பிடிக்கும், உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், எங்கள் அம்மா கறிஞ்சு ஒரு சாட்டாக பிடிக்கும், அந்த கறியை வச்சு வழிபாட்டு பண்ணிட்டு போயேன், அதில் என்ன உங்களுக்கு குறை வந்துட போகுது. அப்போ மூதாதையருடைய வழிபாடும் குலதெய்வத்தினுடைய வழிபாடும் எந்த குடும்பத்தில் தவறாது கொடுக்குறாங்களோ அவங்க வெற்றி அடைகிறார்கள். புத்திரப்பேர் இல்லைன்ற வார்த்தை அந்த குடும்பத்தில் வராது. நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பாக குலதெய்வம் வந்துட்டு உன் குலத்தை காப்பான் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஒரு கல்யாணம் எந்த ராசிக்கு நடக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு அழகான மனைவி கணவன் மனைவி அமைவாங்க, அதில் ஆரம்பித்து குழந்தை வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணம் எல்லாம் சரியாக நடக்கணும்னா அதுக்கு நம்ம முன்னோர்களும் நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவாங்க. அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் பேட்டி எடுத்து இருக்கக்கூடிய சேனல்களில் ஆன்மீக கிளிட்ஸ் பல ஆன்மீக நெறிகளை மக்களிடம் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சேனல் இன்னும் பல வெற்றிகளை அடையணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய உமா மகேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி வேண்டி வாழ்க வாழ்க வாழ்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. 100% placement guaranteed BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.